அதுவும் பப்ளிக்கா ஒரு சேனல்ல எவ்வளவு தைரியம். ஒரு தப்பான, ஒரு நாலேஜ் இல்லாத, ஒரு ஹிஸ்டரி தெரியாத ஒரு டாக்க வந்து கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு தைரியம் தேவை. அத பேசிட்டு இவர் வந்து வீட்டுல போய் நிம்மதியா தூங்கிடுவாரா? சோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸும் கிடைச்சாச்சு. அவருக்கு வந்து ஒரு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. அது என்னவோ அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டோம். ஆனா மனசாட்சி படியும் அவர் பேசின எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தப்படணும். அவர் பேசின எத்தனையோ விஷயங்கள் வந்து எவ்வளோ தப்பான மனுஷங்களை இன்னும் ரொம்ப தப்பு பண்ண தூண்டி இருக்கு. அதுல அடிப்பட்டது சில வாயில்லா ஜீவன்கள் மட்டும் கிடையாது. நீங்க மனுஷங்கன்னு போராடுறீங்களே, அந்த மனுஷங்களும் எவ்வளோ மனுஷங்க அதுல அடிபட்டு இருக்காங்க. ஒரு நாய்க்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு வச்சதுக்காகலாம் எவ்வளோ பேர் வந்து அவங்கள மோசமா தாக்கியிருக்காங்க. எவ்வளோ ஜீவன்கள் இப்போ செத்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு வந்து கேவலமான மனுஷங்களை இன்னும் கேவலமா மாத்தினதுக்கும் ஒரு மோசமான ஒரு சேஞ்சை இங்க கொண்டு வந்து வாயிலா ஜீவன்களுக்கும் சில மனுஷங்களுக்கும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கும் விஜய் டிவிக்கும் கோபிநாத்க்கும் நாம வந்து கண்டிப்பா பாராட்டு சொல்லிதான் ஆகணும். ஸோ இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி நிறைய தீவிரவாதிகளை உருவாக்குங்க. நிறைய இந்த சொசைட்டில வந்து ராங்கான மாற்றத்தை கொண்டு வாங்க. இன்னும் நிறைய அழிவுக்கு வந்து கைத்தட்டி வரவேற்பு கொடுங்க. ஏன்னா உங்களோட கடமை நீங்க சரியா செய்யணும் இல்லையா?